அந்த காலத்திலே மன்னர் வீட்டு பிள்ளைகளோ, குடிமக்களின் வீட்டு பிள்ளைகளோ, ஏழைகள் வீட்டு பிள்ளைகளோ, சீமான் வீட்டு பிள்ளைகளோ யாராக இருந்தாலும் ஆசிரியருக்கு முன்னால் முழந்தாளிட்டு மண்டியிட்டு அமர்ந்துதான் பாடம் படிக்க வேண்டும். கலீஃபா தன் மகன் மஹதியை கொண்டு வந்து ஆசிரியரிடத்திலே இவனுக்கு பாடத்தை கற்பியுங்கள், இவனை அடித்தால் கூட நான் கேட்க மாட்டேன், மன்னரின் மகன் என்று நினைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். கலீஃபா அந்த பக்கம் திரும்பி போனதுதான் தாமதம். ஆசிரியர் ஒரு பிரம்பு குச்சியை எடுத்தார். அரசரின் பிள்ளையை, அரசரின் மகனை, மாணவனாக வந்து மண்டிட்டு இருக்கக்கூடிய அரசரின் மகனை தன்னால் இயன்ற மட்டும் அடித்தார். அரசர் தான் சொல்லிவிட்டு போய்விட்டாரே, என் மகன் என்று பார்க்க வேண்டாம், தப்பு செய்தால் அடியுங்கள் என்று அடித்தார். சுற்றி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ வியப்பு, எந்த தவறும் அந்த பையன் செய்யவே, இப்போதுதான் வந்து உட்கார்ந்துருக்கிறான், அவன் என்ன தவறு செய்திருக்க முடியும், வாய்ப்பு என்ன இருக்கிறது, இப்படி போட்டு ஆசிரியர் அடிக்கிறாரே. இருந்தாலும் கேட்பதற்கு பயம் ஆசிரியரிடத்திலே. எல்லோரும் வாயை பொத்தி கொண்டு மௌனமாகவே இருந்து விட்டார்கள். கால சுழற்சியில் அரசரின் மகன் அல்லவா, அப்பாசிய கிலாஃபத் என்பது வம்சாவளி ஆட்சி தானே. மஹதி ஆட்சி பொறுப்புக்கு வருகிறார். ஆட்சி பொறுப்பிலே அமர்ந்த உடனேயே தன்னுடைய ஆசிரியரை அழைத்து வரச் சொன்னார். ஹலீஃபா கூப்பிடுகிறார், வாருங்கள் என்று கூப்பிட்டு அனுப்புகிறார். போவோம் என்று போனார்கள். யார்? ஆசிரியர். அவையில் இருந்து ஆசிரியரை பார்த்த மாத்திரத்தில் ஹலீஃபா தன்னுடைய இருக்கையில் இருந்து, தன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து எழுந்திருக்கிறார். அவருக்கு எழுந்து அருகிலே இடம் கொடுத்தார். பிறகு அவையில் உள்ளோர் யாருக்கும் தெரியாமல் ஆசிரியரின் காதுக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்டார். ஆசிரியர் அவர்களே, இன்றிலிருந்து சில பல ஆண்டுகளுக்கு முன்னர், 30-45 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் உங்களிடத்திலே பாடம் படிக்க வந்தேன். வந்து மண்டியிட்டு அமர்ந்து என்னை ஒப்படைத்து விட்டு என்னுடைய தந்தை சென்ற உடனேயே என்னை பிரம்பு குச்சி எடுத்து அடி அடி என்று அடித்து விட்டீர்கள். எனக்கு காரணமே தெரியவில்லை. நான் என்ன தவறு செய்தேன்? சொல்லிவிட்டு அடித்திருக்கலாம். இப்போதாவது சொல்லுங்கள், நான் என்ன தவறு செய்தேன் என்று தெரிந்து கொள்ள எனக்கு ஆசை என்றார். ஆசிரியர் சொன்னார், இன்றைக்கு நீ ஹலீஃபாவாகி விட்டாய், எப்படியும் நீ ஹலீஃபாவாக ஆவாய் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் இது வம்சாவளி ஆட்சி. நான் உனக்கு ஒரு பாடத்தை கற்பித்தேன். என்னவென்றால், 30-35 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட நீ அன்றைக்கு நடந்த நிகழ்வை மனதிலே வைத்திருக்கிறாயே, அதற்கு என்ன காரணம்? உனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று நீ நினைத்தது தான் காரணம். நான் உனக்கு சொன்ன செய்தி என்னவென்றால், அநீதி இழைக்கப்பட்டவன் தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை ஒரு காலமும் மறக்க மாட்டான்.